This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing இலிருந்து ஒரு அரிய வேலைவாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available. இதில் housewife students மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது. நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணினாலே போதும். நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாத சாமி படங்கள். உக்ர வடிவம் கொண்ட எந்த கடவுளையும் வீட்டில் வைத்து வணங்குதல் கூடாது. உதாரணமாக ஸ்ரீ காளியம்மன், மகிஷாசுரமர்தினி, ஆஞ்சநேயர், நரசிம்மமூர்த்தி, தனித்த கிருஷ்ணர், பிரித்யங்காரா தேவி, சரவமூர்த்தி போன்ற உக்ர படங்களை வீட்டில் வைக்க கூடாது. உக்கிரமான தெய்வங்கள் நமது குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சாமி படங்களை மட்டும் வைக்கலாம். ஆகம நெறிகளை கடைபிடிப்பவர்கள் மட்டும் இந்த படங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் உடைந்த படங்கள், சிதைந்த சாமி சிலைகள் வீட்டில் வைத்து பூஜிக்க கூடாது. சமுத்திரத்திலோ, ஆற்றிலோ, கோவில்களிலோ அல்லது ஏரியிலோ விட்டுவிட வேண்டும். நமது முன்னோர் படங்களை தனியாகவே வைத்திருக்க வேண்டும். பூஜை அறையில் சாமிக்கு நிகராக வைக்க கூடாது. ஒரு ஜான் அளவுக்கு மேல் உள்ள விக்கிரகங்களை வைப்பதாக இருந்தால் கண்டிப்பாக தினசரி அன்னம் வைத்து பூஜிக்க வேண்டும். தினசரியோ அல்லது வாரம் ஒரு முறையோ அபிஷேகம் செய்ய வேண்டும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கிறது. மேரு, ஸ்ரீ சக்கரம் மற்றும் எந்திரங்கள் இவைகளை முறைப்படி உபதேசம் வாங்கி கொண்டுதான் ஜபம், தியானம் செய்வராக இருந்தால் மட்டுமே வீட்டில் வைக்க வேண்டும். தவறினால் சில எந்திரங்கள் விபரீதமான கெடு பலன்களை தரும். சக்தி உபவாசகர்கள் மட்டுமே ஸ்ரீ சக்கரம், மேரு வைத்து பூஜிக்க தகுதியானவர்கள் ஆவார்கள். வீட்டில் வலமுறை சங்கு இருந்தால் அந்த சங்கில் அரிசியோ அல்லது ஜலமோ வைத்து பூஜிக்க வேண்டும். சங்கை காலியாக வைக்கலாகாது. சங்கை எதுவும் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கமுத்தி வைக்க வேண்டும். சங்கின் நுனி கிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும். பூசையின் போது மணி அடிப்பது ஏன்? மனிதனிடம் உள்ள தீய அலைகளை அழித்து நல்ல சிந்தனையை மேம்படுத்தவே கோவில்கள் முக்கியமாக கட்டப்பட்டது. பெரும்பாலான கோவில்களில் மணி இருக்கும். அதை கோவிலுக்கு போகிறவர்கள் எல்லோரும் அடிப்போம். அதிலும் சிறுவர்களுக்கு கோவில் மணி அடிப்பதென்றால் அலாதி பிரியம். சரி, கோவிலில் மணி எதற்கு தொங்கவிடப்பட்டுள்ளது? கோவிலில் மணி அடிக்கும் போது ஓம்கார ஒளி ஒலிக்கிறது. பூஜை நேரங்களில் தெய்வீக சூழ்நிலைக்கு பொருந்தாத ஓசைகளை மூழ்கடித்து இறைவனிடம் மனிதனின் மனம் லயிக்க மணியானது உதவுகிறது. கோவிலில் மணி இருப்பதை அறிவியல் காரணங்களும் இருக்கிறது, தெரியுமா? கோவில் மணிகளில் பெரும்பாலும் கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், வெள்ளி, ஈயம் போன்ற பல உலோகங்கள் சரியான கலவையில் உருவாக்கப்பட்டிருக்கும். இவை மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வருகிறது. மணியை அடித்தவுடன் வரும் சத்தமானது 10 இருந்து 20 வினாடிகளுக்கு எதிரொலிக்கும். அந்த சில வினாடிகள் மனித உடலில் இருக்கும் 7 குணப்படுத்தும் மையங்களுக்கும் இது சென்று மனதை ஒருநிலைப்படுத்துகிறது. மேலும் மணிச்சத்தமானது மனிதன் உள்கோட்டில் ஒருவிதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்களை உருவாக்கி எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தி ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வருகிறது. பூஜை நேரங்களில் அமங்கலமான வார்த்தைகளையோ பேச்சுக்களையோ பக்தர்களின் காதில் விழுந்து பக்தி மனோபாவத்தை குறைத்து விடாத இருக்கவும் மணி அடிக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.